வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரியின் அன்பான வணக்கம். நம்ம நேற்று சொல்லியிருந்தோம், இன்றைக்கி பெரிய மாற்றம் இருக்க வாய்ப்புன்ட்டு. அந்த மாற்றம் என்னென்னா, இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகிருந்துச்சுன்னா மட்டும் இன்றைக்கி நல்ல ஒரு பெரிய இந்த எப்படி இறங்கிட்டு பெரிய பையிங் கொடுத்தாங்களோ அந்த பையிங் இங்கேருந்து கொடுத்து ஒரு பெரிய புல்லிஸ் இருந்திருக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு என்ன ஆச்சுன்னா, நம்ம ஓப்பனே கேப் டவுனில் ஓப்பன் ஆகி நம்ம ஸ்டாப் லாஸ் லைன் மீடியா கொடுத்துருந்தோம் பிளாக் கலரில். அந்த பிளாக் லைனில் மார்க்கெட் ஓப்பனாக லேசாக அதை தொட்டு பார்த்துட்டு அதுலேருந்து மார்க்கெட் இறங்கினது தான் நம்ம 2 லெவல்ஸ் கொடுத்துருந்தோம். இந்த லெவல்ஸை பிரேக் பண்ணால் இந்த பேட்டர்ன் என்ன கொடுத்துருந்தோம்னா, இந்த லெவல்ஸை பிரேக் பண்ணால் மார்க்கெட் கீழ் நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த சேனல் வரைக்கும் சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட் வந்து இறங்கிட்டு ஒரு பையிங் கொடுத்தாங்க. இது ஏன் இந்த பையிங் நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு காரணம் பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருந்தோம்னா, பேங்க் நிஃப்டிலையும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், பிளாக் லைனை பிரேக் பண்ண கீழேன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இப்போயே வழக்கம் சொல்லிடுறேன், பேங்க் நிஃப்டிக்கு சேர்த்து இது பிரேக் பண்ணோன்னா அந்த கீழே எல்லோ ஒரு பார்டர் போட்டிருந்தோம். அதுக்கு கீழே மார்க்கெட் வந்து டவுன் சைடுன்னு சொல்லி அம்பு போட்டிருந்தோம். இதை பிரேக் பண்ண இந்த சேனலோட இந்த க்ரீன் கலர் போட்டிருப்போம். இந்த சேனல் 15 மினிட்ஸில் சேனல் போட்டிருந்தோம். அந்த சேனல் வரைக்கும் போகிறது வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். அதையும் பிரேக் பண்ணால் இந்த கீழே உள்ள ப்ளூ கலர். இப்போ இந்த நியராக இந்த ப்ளூ கலர் வந்தோடனே இந்த இடத்துல ட்ரெண்ட் ரிவர்சல் பேட்டர்ன், அதாவது ஒரு கன்சால்டேஷன் நடந்தோடனே நம்ம முடிவு பண்ணால் மார்க்கெட் தான் திரும்ப போகுதுன்னு சொல்லிட்டு, அதனால தான் நிஃப்டியில் நமக்கு இந்த எதிர்பார்த்த இடத்துக்கு வராமல் இந்த இடத்துல மார்க்கெட் வந்து அப்சைடு போக மார்க்கெட் மாறுனுச்சு. அழகாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல அப்சைடு ஆனது நம்ம எதிர்பார்த்தது பெரிய மாற்றம் சொல்லியிருந்தோம். அந்த பெரிய மாற்றத்தை நோக்கி மார்க்கெட் மேல் நோக்கி போணுச்சு. நம்மளோட சேனல் கிட்ட வரும்போது மார்க்கெட்டு கொஞ்சம் சொதப்பலாக இருந்துட்டு அதையும் பிரேக் பண்ணிச்சு. மறுபடியும் ஒரு அப்சைடு, மறுபடியும் ஒரு புல்லிஸ் நல்லா கொடுத்துருந்தாங்க. சரி, இப்போ நாளைக்கு எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு பார்ப்போம். இதில் தேவையில்லாத ஃபஸ்ட்டு அழிச்சிடுவோம். இந்த ஸ்டாப் லாஸ் லைனை பார்த்தீங்கன்னா நல்லா வேலை செஞ்சுது கரெக்டாக. இது பிரேக் பண்ணால் ஸ்டாப் லாஸ் லைனை தாண்ட முடியாது, ரொம்ப நாள் ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் தான் தாண்டுச்சு. இது மூவ் பண்ணிடுவோம், இப்போ தேவையில்லை. இப்போ டே கேண்டில் ஓவராலாக பார்த்தோம்னா இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த கேண்டில் என்ன சொல்ல வருதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் டவுன் சைடு இருந்த மார்க்கெட் வந்து ஒரு பையரும் இல்லை செல்லர் இல்லைன்னு ஒரு முடிவு பண்ணி ஒரு டோஜி போட்டாங்க. அதுக்கப்புறம் இன்சைடு ஒரு ஸ்பின்னிங் டாப் போட்டாங்க. இது ரெண்டு என்ன சொல்ல வருதுன்னா, மார்க்கெட் வந்து எந்த சைடு பிரேக் ஆகுதோ அந்த சைடு கீழே போகிறதுக்கு வாய்ப்பு. ஆனால் இது ஏன் திருப்பி கீழே விழுந்தது ஏன் இருந்துச்சுன்னா, நம்மளோட ஆப்ஷன் ப்ரைஸ் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லியிருப்போம். அதனால தான் அந்த மார்க்கெட் வந்து ஒரு இறங்க முடியல. அதனால தான் நான் போட்டிருந்தேன் பெரிய மாற்றம் இருக்க வாய்ப்பு, இறங்கினாலும் ஏறத்துக்கு வாய்ப்பு இருக்கனால தான் பெரிய மாற்றம் இருக்க வாய்ப்புன்னு தலைப்பை போட்டிருந்தோம். இந்த தலைப்பு ட்ரை பண்ணுறதே பெரிய வேலையாக இருக்குதுன்னா யோசனை பண்ணுறது பெரிய விஷயமா இருக்குது. இப்போ இந்த டோஜி போட்டு ஸ்பின்னிங் டாப் போட்டு மார்க்கெட் மறுபடியும் இன்றைக்கி ஒரு புல்லிஸில் கொடுத்துருக்காங்க. நாளைக்கு மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். இப்போ இன்றைக்கே மார்க்கெட் வந்து இந்த டவுன் சைடு வந்தது காரணம் வேர்ல்டு மார்க்கெட், இல்லைனா மார்க்கெட் தான் இன்றைக்கி பெரிய புல்லிஸாக கொடுக்க வாய்ப்பு இருந்திருக்கும். சரி, நாளைக்கு இன்ட்ராடேக்கு என்ன மாதிரி மூவ்மெண்ட் இருக்குன்னு பார்ப்போம். இப்போ இந்த சேனல் பிரேக் பண்ணியாச்சு. இந்த சேனல் வந்து எக்ஸ்பைரி. இப்போ இந்த சேனல் லேசாக மாற்றம் பண்ணுறோம். ஒன்றும் இல்லை, இந்த சிங்கோட லோவையும் இந்த சிங்கோட லோவையும் கனெக்ட் பண்ணிவிட்டு இது அந்த ஹையில் வைக்கிறோம். இந்த ஹையில் வச்சா நாளைக்கு பார்ப்போம். இந்த ஹையில் வச்சாலும் பிரேக் தான், இந்த ஹையிலே வைப்போம். இப்போ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நாளைக்கு என்ன மாதிரி வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸில் மாற்றிக்கிறேன். 15 மினிட்ஸில் இருக்குது. இப்போ இந்த சேனல் வந்து க்ரீன் கலர் வந்து எதுக்கு போட்டிருக்கேன்னா, இந்த கலர் கோடுக்கு போட்டிருக்கலாம். க்ரீன் கலர் வந்து நம்ம 15 மினிட்ஸு அப்படின்னு வழக்கம் போட்டிருக்கேன். டேனா ப்ளூ கலர். இப்போ டேலாம் மாற்றுற மாதிரிலாம் இருக்கும். ஓகே, இப்போ நான் வந்து என்னென்ன போட்டுருக்கேன்னா, இந்த மார்க்கெட் நாளைக்கு எப்படி மூவ் ஆகிருக்க வாய்ப்பு பார்த்தீங்கன்னா, நாளைய பொறுத்தளவுக்கு ஒரு கேப் அப் இருந்தாலும் ஒரு 5 மினிட்ஸில் அந்த நம்ம ஏன் பிரேக் அவுட்டில் ஒரு 5 மினிட்ஸ்க்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்னா, நம்ம வேர்ல்டு மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் இருந்தாலும் நாளைக்கு கேப் அப்போ கேப் டவுனாக இருக்கும். ஆனால் மார்க்கெட் வந்து புல்லிஸ் மோடில் இருக்கப்போ வேர்ல்டு மார்க்கெட் வந்து பேரிஸில் ஓப்பன் ஆகி கேப் டவுன் கொடுக்குற சூழ்நிலை இருந்துச்சுன்னா, அப்போ 5 மினிட்ஸ் பிரேக் ஆனால் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால தான் அந்த 5 மினிட்ஸ் சொல்லிகிட்டே இருக்கும். இப்போ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நாளைக்கு வந்து 19,740 இந்த எல்லோ பார்டர் விட்டு வெளில வந்துச்சுன்னா 19,800 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஒருவேளை மார்க்கெட் வந்து கேப் டவுனில் இருந்துச்சுன்னா, இந்த பிளாக் கீழே மார்க்கெட் இறங்குனுச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 19,675-80ங்கிற இந்த எல்லோ பார்டரில் நம்மளோட இந்த சேனலும் வரும். இந்த சேனலை ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் திருப்பி மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஒருவேளை இந்த சேனலை மட்டும் பிரேக் பண்ணி எப்போ மார்க்கெட் இறங்கிறது வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா,
19,650. இந்த 19,650 விட்டு இறங்கினா மட்டும்தான் மார்க்கெட் மறுபடியும் 19,550 இருக்குது. 100 பாயிண்ட் இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஆனால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமான செட்டப் தான் தெரியுது. ஆனால் இந்த இடத்த பிரேக் பண்ணாலே மார்க்கெட் கொஞ்சம் டவுன் சைடுன்னு எதிர்பார்க்கலாம். இந்த 19,700 விட்டு மார்க்கெட் இறங்கினாலே மார்க்கெட் வீக்குன்னு தான் சொல்லணும், ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ்னு சொல்ல முடியாது. ஆனால் அதே மார்க்கெட் வந்து 19,750க்கு மேலே ஓப்பன் இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து நல்லா புல்லிஷாக இருக்குன்னு தான் எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி மார்க்கெட் இறங்கிட்டு மேலே நோக்கி போகிறது வாய்ப்பு இருக்கும். இல்லைன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு டைரெக்டாகவே இப்படி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லை இறங்கணும்னு டவுன் சைடுன்னு பார்த்தோம்னா இந்த சேனலை உடச்சி இந்த எல்லோவுக்கு கீழே இருந்தால் மார்க்கெட் வந்து இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டியை பற்றி தான் சொல்லியிருந்தோம்னா பேங்க் நிஃப்டி வழக்கம் சொல்லிட்டேன், இன்னும் திருப்பி சொல்கிறேன். நமக்கு வந்து இதுவும் கேப் அப் இருந்தால் மட்டும் தான் மார்க்கெட் மேல் நோக்கி இது மேலே வந்து மேலே பார்த்து வாய்ப்பு சொல்லியிருந்தோம். இல்லை இந்த லொக்கேஷன் சைட்வேஸ்னு சொல்லியிருந்தோம், இறங்கணும் டவுன் சொல்லியிருந்தோம். அதுபோல் இந்த இறங்கினச்சு ஒரு டவுன் கொடுத்தாங்க. மார்க்கெட்டை வந்து நம்ம சொல்லியிருந்த 2 இடம் சொல்லியிருந்தோம், 44,400 இல்லைன்னா இந்த சேனலும். இந்த 2 சேனலையும் மார்க்கெட் பிரேக் பண்ணால் அடுத்தது 3வது இந்த ஒரு ட்ரெண்ட் லைன் சொல்லியிருந்தோம், டேயில் போட்டிருந்தோம். இந்த ட்ரெண்ட் லைன் நெருக்கி வரும்போது மார்க்கெட் வந்து ஒரு கன்சால்டேஷன் நடந்தாலே மார்க்கெட் வந்து அப் சைடு போணுச்சு. சரி, ஓகே. இப்போ நாளைக்கு எப்படி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம். இது பேங்க் நிஃப்டி டே கேண்டில் வச்சுருக்கோம். டே கேண்டில் பார்க்க போகிறப்ப நிஃப்டியோட கம்பேர் பண்ணுறப்ப பேங்க் நிஃப்டி வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் நிஃப்டியை பார்த்தீங்கன்னா நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல புல்லிஷ் கேண்டில் 2 டோஜி அது பிரேக் பண்ணி நல்லா ஒரு புல்லிஷ் கொடுத்து நல்லா பண்ணிட்டாங்க. டேயோட ஹையில் முடிச்சுட்டாங்க. ஆனால் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா நம்ம நேற்றோட லோவே என்ன அது லோவில் தான் இருக்குது. இந்த மார்க்கெட் நேற்றோட லோ பிரேக் பண்ணி மேலே கொண்டு வர முடியல மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு. அதனால் பேங்க் நிஃப்டின்னு சொன்னோம்னா வீக்காக தான் இருக்குது. நிஃப்டி கம்பேர் பண்ணுறப்ப பேங்க் நிஃப்டி வீக்கு இருந்தாலும் நாளைக்கு என்ன மாதிரி நகரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்ப்போம். இந்த எல்லோவுக்கு மட்டும் கொஞ்சம் இடம் மாற்றிருக்கும், இந்த பார்டரை மட்டும் கொஞ்சம் இடம் மாற்றிருக்கும். இது பிரேக் பண்ணால் மார்க்கெட் கீழ் நோக்கி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ தூரம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தோம்னா இந்த ஒரு சேனலை கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 15 மினிட்ஸில் ஒரு சேனல் போட்டிருக்கு. இந்த சேனலை பிரேக் பண்ணால் மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சேனலில் பிரேக் பண்ணி நாளைக்கு ஓப்பனிங் கேப் அப் இருக்க வாய்ப்பு இருக்கும். அதனால் வந்து கேப் அப் இருந்துச்சுன்னா மார்க்கெட் மேல் நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்லைனா ஒரு சின்ன டவுன் கொடுக்க தான் வாய்ப்பு இருக்குது பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. இது ஒரு லெவல்ஸ்ன்னு பார்த்தோம்னா இந்த எல்லா லெவலில் இங்கே மாற்றிடுவோம். இந்த எல்லோவை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அதுலேருந்து மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு இருக்குது. எவ்வளோ தூரம் போகிறது வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா எல்லோங்கிறது எங்கே இருக்குன்னா 43,650 இந்த ரேஞ்சில் இருக்குது. மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 44,930 வரைக்கும் மேல் நோக்கி போகிறது வாய்ப்பு இருக்குது. இந்த 930 பிரேக் பண்ணால் மட்டும் அப் சைடு பெரிய புல்லிஷ் எதிர்பார்க்கலாம். அது வரைக்கும் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த லொக்கேஷனுக்குள்ளே தான் இருக்க வாய்ப்பு இருக்கும். இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு கீழே வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். இல்லைன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இதுக்கு மேலே ஓப்பன் ஆனால் இது பிரேக் பண்ணுறது வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்த பிரேக் பண்ணால் மேலே பார்த்து வாய்ப்பு இருக்கும், இல்லைனா இதுக்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட கமெண்ட்ஸ் இதில் கொஞ்சம் தெரியுங்க. நாங்கள் கொஞ்சம் இதுக்காக நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் இந்த வீடியோவை மெனக்கெட்டு போடுறோம். வெறும் இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் வச்சு அந்த வீடியோ போடுறது கிடையாது. இதுக்கு நம்ம சொல்லியிருக்கோம் ஆப்ஷன் ப்ரைஸை மையமாக வச்சு அதை எப்படி மூவ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு வச்சு தான் நம்ம இந்த வீடியோ போடுறோம். இதுக்காக நிறையா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் ஒரு கமெண்ட்ஸும் எங்களுக்கு ஒரு பூஸ்ட் அமைய வாய்ப்பு இருக்கும். அதனால் கமெண்ட்ஸும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம எந்தளவுக்கு இந்த வளர்ச்சி இருக்கோ அதை வச்சு நம்ம அடுத்தடுத்த வீடியோ பார்த்து எங்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளை சந்திப்போம்.